நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் சமீபத்திய பேட்டிகள், ரோட்டில் புதிதாக ஒருவர் சென்றால் தெருநாய் கூட கத்தும். அப்படி கத்தும் தெருநாய்க்கு பிஸ்கட் போட வேண்டும். ஒரு சில தெருநாய் பிஸ்கட் சாப்பிடாது, பிரியாணி சாப்பிடும். அதற்கு பிடித்தது போல் சேர்த்து போட்டு அதை கத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு நாய்க்கு இப்படி என்றால் நாம் நாட்டை கொடுத்துள்ளோம், எனவே அதற்கான அவகாசம் கொடுப்போம். விஜய் மீதான பொறாமையில் எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் விமர்சனங்களை தெரிவித்து வருகிறார்கள். கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதற்கு காரணம் பொறாமைதான் காரணம் என பேசினார். அவரின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் திரைத்துறையினரும் லாரன்ஸின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இயக்குனர் சேரன் தன்னுடைய சமூக வலைதளத்தில் எவ்வளவு அறிவுபூர்வமான விளக்கம் லாரன்ஸ், உங்க சித்தாந்தத்தில் மக்களை நீங்கள் திருநாயாக சித்தரிப்பதையும் பிஸ்கட்டும் பிரியாணியும் போட்டு மக்களை குறைக்க விடாமல் பார்த்து கொள்ளணும் என கூறி ஒரு வாக்காளரின் உணர்வை கேவலப்படுத்தும் உங்கள் பேச்சை வன்மையாக கண்டிக்கிறேன். மக்களின் எதிர்ப்பு குரல்களுக்கு ஏதாவது போட்டு வாயை மூட வேண்டுமென நீங்கள் சொல்வதில் உங்கள் அரசியல் பயணம் எதை நோக்கி செல்கிறது என புரிந்துவிட்டது. இதுவரை உங்களிடம் இருந்ததாக கருதப்பட்ட மனிதாபிமானத்தின் மீது சந்தேகம் கொள்ளச் செய்கிறது உங்கள் பேச்சு. ஆனால் உங்களுக்கும் இந்த மக்கள் ஓட்டு போடுவார்கள், கவலை வேண்டாம். இப்படிக்கு பிஸ்கட் பிரியாணிக்காக கையேந்து நிற்காத மக்களில் ஒருவன் என்று விமர்சனம் செய்துள்ளார். இதேபோல தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி நடிகர் நடன இயக்குனர் லாரன்ஸ் அவர்களுக்கு, உங்களது அரசியல் வரவை பற்றிய விமர்சனம் எமக்கு அவசியமில்லை. ஓட்டு போட தகுதி உள்ள யார் வேண்டுமானாலும் வரலாம். AR முருகதாஸ் அவர்கள் தனது ரமணா படத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள், நம்பிக்கை வைத்தால் உயிரையே கொடுப்பார்கள். மக்களை ஏமாற்றிய தலைவர்கள் இருப்பார்களே ஒழிய தலைவர்களை ஏமாற்றிய மக்கள் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் சென்டிமெண்டல் இடியட்ஸ் இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பார். இது இயக்குனர் அண்ணன் முருகதாஸின் பார்வை. ஆனால் லாரன்ஸ் அவர்கள், நீங்கள் பிஸ்கட்டும் பிரியாணியும் கொடுத்தால் போதும் என்றது மக்களை சொன்னீர்களா, ஆட்சியாளர்களை விமர்சித்தீர்களா அல்லது விமர்சகர்களை சொன்னீர்களா தெரியவில்லை. தெரு நாய்க்கு பிஸ்கட்டும் பிரியாணியும் கொடுத்தால் போதும் என்ற உங்கள் அறிவு முதிர்ச்சி கேவலமானது என்பது மட்டும் புரிகிறது. தாங்கள் உதவி என்ற பெயரில் நாடகமாடியது கொடுத்தது பிஸ்கட்டும் பிரியாணியும் தானா என்று கடுமையாக பேசியிருக்கிறார்.